வணக்கம் லங்காஃபோ ஊடகுறவுகளே, மற்றும் ஒரு அழகிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். ஆப்பிள் நிறுவனம், முந்தைய பேர் ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனம், ஒரு அமெரிக்க கணினி மற்றும் நுகர்வோர் இலத்திரனியல் கருவிகள் நிறுவனமாகும். இந்நிறுவனமானது 1976 ஆண்டு ஏப்ரல் 1 குபர்டினோ, கலிபோர்னியாவில் துவங்கப்பட்டது. கணினி மட்டுமின்றி ஐபேட், ஐபோன் போன்ற நுகர்வோர் இலத்திரனியல் கருவிகள் மற்றும் பல மென்பொருட்களை உருவாக்கி வருகிறது இந்நிறுவனம். இந்நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவும் தவிசாளராகவும் ஸ்டீவ் ஜாப்ஸ் விளங்குகிறார். 2010 செப்டம்பர் கணக்கெடுப்பின்படி உலகளவில் இந்நிறுவனத்தில் 49,400 பேர் பணியாற்றுகின்றார்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ், ரொனால்டு வாயின் மற்றும் ஸ்டீவ் வோஸ்னியாக் ஆகிய நண்பர்களுடன் இணைந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை 1976 ஏப்ரல் 1 தொடங்கினார். இந்நிறுவனம் பர்சனல் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக், ஐபேட், ஐபோன் உள்ளிட்ட தயாரிப்புகளில் தனிச்சிறப்பு பெற்றது. ஆப்பிள் நிறுவன கம்ப்யூட்டர்கள் மேக்ஓஎஸ் எக்ஸ் என்னும் ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் செயல்படுகின்றன. 1985 ஆப்பிள் நிறுவனத்தில் இருந்து விலகிய ஸ்டீவ் ஜாப்ஸ் நெக்ஸ்ட் என்னும் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை தொடங்கினார். 1996 ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸை மீண்டும் திருப்பி அழைத்துக் கொண்டார்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ் பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் படிக்கும் போது தனது இருப்பிடத்துக்கு அருகிலுள்ள ஆப்பிள் தோட்டத்துக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். அவருடைய சந்தோஷம், துக்கம் அனைத்தையும் அந்த தோட்டம் பார்த்திருக்கிறது. பிரன்னன் என்ற பெண்ணுடன் இவருக்கு கல்லூரி காலங்களில் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. அவர்கள் காதலிக்கும் இடமும் இந்த தோட்டம் தான். அந்த வசந்த காலத்தை நினைவு கூறும் முகமாக தனது நிறுவனத்துக்கு ஆப்பிள் என பெயர் சூட்டினார். அந்நிறுவனத்தை ஆரம்பித்த பின்னரும் அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் ஜாப்ஸ். 2007 ஆண்டு ஐபோனினுடைய வருகை உலகில் அறிமுகமானது. 2007 முதல் ஐபோன் முதலாக உருவாக்கப்பட்டது. 2008 ஐபோன் 3G உருவாக்கப்பட்டது. 2010 ஐபோன் 4 உருவாக்கப்பட்டது. 2011 ஐபோன் 4S உருவாக்கப்பட்டது. 2012 ஐபோன் 5 உருவாக்கப்பட்டது. 2014 ஆண்டு ஐபோன் 6 Plus ஆகியன உருவாக்கப்பட்டன. 2016 ஐபோன் 7 உருவாக்கப்பட்டது. 2017 ஆண்டு ஐபோன் X உருவாக்கப்பட்டது. 2020 ஐபோன் 12 உருவாக்கப்பட்டது. 2022 ஆண்டு ஐபோன் 14 உருவாக்கப்பட்டது. 2023 ஐபோன் 15 உருவாக்கப்பட்டன. 2024 ஆண்டு ஐபோன் 16 உருவாக்கப்பட்டது. 2007 ஒரு சாதாரண தொலைபேசியாக தொடங்கியது. இன்று உலகின் மிகப்பெரிய பிராண்டுகளில் ஒன்றாக ஐபோன் மாறியிருக்கிறது. இது போன்ற பல காணொலிகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.